உங்கள் வாழ்க்கையில் திருப்தியில்லை என்றால் இந்தக் கதையை முடிவு வரை கேளுங்கள். இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஒரு காலத்தில் ஒரு காகம் தனது வாழ்க்கையில் மிகவும் அதிருப்தியுடன் இருந்தது. ஒரு நாள் மரத்தில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தது. அந்த மரத்தின் கீழ் ஒரு சந்நியாசி அமர்ந்திருந்தார். காகத்தின் கண்ணீர் துளி சந்நியாசியின் கன்னத்தில் விழுந்தது. அவர் தலை தூக்கிப் பார்த்தார். காகம் அழுகிறதைக் கண்டார். "ஏன் அழுகிறாய்?" என்று கேட்டார். காகம் சொன்னது, "ஓ அறிவாளி, என் வாழ்க்கை மிகவும் மோசமாக இருக்கிறது. யாரும் என்னை நேசிப்பதில்லை. மக்கள் என்னை விரட்டி விடுகிறார்கள். உணவையும் தருவதில்லை. எல்லோரும் என்னை வெறுக்கிறார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையை விட மரணம் மேல்." சந்நியாசியின் மனம் கருணையால் நிரம்பியது. அவர் சொன்னார், நாம் எந்த நிலையிலிருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கக் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் காகம் அதை புரிந்து கொள்ளவில்லை. தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தது. சந்நியாசி சொன்னார், சரி, நீ என்ன ஆக விரும்புகிறாய்? நான் உன்னை அதுபோல மாற்றிவிடுகிறேன். காகம் மகிழ்ச்சியுடன் சொன்னது, என்னை அன்னமாக மாற்றுங்கள். சந்நியாசி சொன்னார், சரி, ஆனால் முதலில் அன்னத்திடம் போய்க் கேள். அவன் தனது வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறானா என்று. காகம் பறந்து அன்னத்திடம் சென்றது. அன்னம் குளத்தில் நீந்திக் கொண்டிருந்தது. காகம் சொன்னது, எவ்வளவு அழகாக இருக்கிறாய். பால் போல வெண்மையாக இருக்கிறாய். எல்லோரும் உன்னை நேசிக்கிறார்கள். நீ உலகிலேயே மகிழ்ச்சியான பறவைதானே? அன்னம் சொன்னது, இல்லை நண்பா, உலகில் பல வண்ணங்கள் இருக்கின்றன. ஆனால் எனக்கு எந்த வண்ணமும் இல்லை. வெள்ளை ஒன்றுமில்லை. நான் நினைக்கிறேன் கிளிதான் மகிழ்ச்சியான பறவை. காகம் கிளியிடம் சென்றது. ஓ கிளியே, நீ எவ்வளவு அழகாகவும் வண்ணமயமாகவும் இருக்கிறாய். நீ உலகிலேயே மகிழ்ச்சியான பறவைதானே? கிளி சொன்னது, இல்லை நண்பா, மக்கள் என்னை கூண்டில் அடைத்து வைக்கிறார்கள். எப்போதும் பயமாக இருக்கிறது. யாராவது என்னை பிடித்து கூண்டில் அடைத்து விடுவார்கள். நான் நினைக்கிறேன் மயில்தான் மகிழ்ச்சியானவன். காகம் மயிலைத் தேடி பறந்தது. மயில் விலங்குக் காட்சியகத்தில் கூண்டில் அடைக்கப்பட்டிருந்தது. நூற்றுக்கணக்கான மக்கள் அவனைப் பார்க்க வந்திருந்தார்கள். காகம் சொன்னது, அன்பான மயிலே, நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய். ஆயிரக்கணக்கான மக்கள் உன்னைப் பார்க்கிறார்கள். என்னைப் பார்த்தவுடன் விரட்டி விடுகிறார்கள். நீ உலகிலேயே மகிழ்ச்சியான பறவைதானே? மயில் சொன்னது, நான் ஒரு காலத்தில் உலகிலேயே அழகான மகிழ்ச்சியான பறவை என்று நினைத்தேன். ஆனால் என் அழகினால் நான் இந்தக் கூண்டில் அடைக்கப்பட்டிருக்கிறேன். மக்கள் என் இறகுகளைப் பறித்து அலங்காரப் பொருட்கள் செய்கிறார்கள். அது மிகவும் வலிக்கிறது. நான் மகிழ்ச்சியாக இல்லை. காகம் ஆச்சரியப்பட்டுக் கேட்டது, அப்படியெனில் உலகிலேயே மகிழ்ச்சியான பறவை யார்? மயில் சொன்னது, நான் இந்த விலங்குக் காட்சியகத்தை கவனமாகப் பார்த்தேன். நீயே, காகமே, கூண்டில் அடைக்கப்படாத ஒரே பறவை. யாரும் உன்னை பிடிக்க முயலவில்லை. நீ எங்கும் சுதந்திரமாகப் பறக்கிறாய். நான் பல நாட்களாக நினைக்கிறேன், நான் காகமாக இருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருப்பேன். இதைக் கேட்ட காகம் சந்நியாசியிடம் திரும்பி வந்தது. முதல் முறையாக காகம் காகமாக இருப்பதில் மகிழ்ச்சியடைந்தது. அவன் சொன்னது, ஓ அறிவாளி, நான் வேறு எதுவும் ஆக விரும்பவில்லை. நான் இருப்பது போதும்.